ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம ஐன்ஸ் கிச்சனில் சிக்கன் ஃப்ரை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கீரல்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இது சிக்கன் 65 மசாலா. நம்மளுக்கு சிக்கன் கோட் ஆகிற அளவுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 25-35 கிராம் வரைக்கும் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் ஒரு 30 நிமிஷம் இந்த மசாலாவில் ஊறணும். இப்போ இந்த ஊறின சிக்கனை நம்ம ஒரு ஃப்ரைங் பேனில் போட்டு ஒரு ஹாஃப் வேக்காடு, அரை வேக்காடு பாத்தில் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி பிரியாணி பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நம்மளுக்கு உடையாமல் பிரியாணியில் அப்படியே முழுசாக செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான வேலையை பண்ணிடுவோம். ஒரு அகலமான சட்டியில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெய் அதை நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இது கூட ஒரு 100 மில்லி நெய் சேர்த்திருக்கேன். மொத்தமாக இந்த பிரியாணிக்கு 200 மில்லி நெய் தேவைப்படும். 100 மில்லி இப்போ நான் சேர்த்துட்டேன். இன்னொரு 100 மில்லி நெய்யை நம்ம தம் போடும்போது சேர்த்திக்கலாம். இப்போ முழு தாளிப்பு பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து லேசாக அது வெடிக்க கிளம்பும் போது நம்ம ஒரு கை நிறையா மல்லி இலையும் புதினாவும் இது கூட சேர்த்துரும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா தான் நம்ம பிரியாணி நல்ல வாசமாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். இது ரம்ப இலை. இப்போ உங்கள் ஏரியாவில் இந்த ரம்ப இலை இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். டோட்டலியாக இது ஆப்ஷனல் தான். ரம்ப இலை சேர்த்து பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும் பிரியாணி. இது கூட 500 கிராம் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துறோம். நல்லா தின்னா நறுக்குன பெரிய வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயில் வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்போது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்த போகிறோம். 500 கிராம் வெங்காயத்துக்கு நம்ம 200 கிராம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இப்போ இது மூணையும் நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ ஒரு 100 மில்லி தயிர் இதோடு சேர்த்துறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஹாஃப் பாயில்டாக எடுத்து வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்திடுறோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாலேயே சிக்கன் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி செய்யும் போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கறி சக்கை மாதிரி இல்லாமல் ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமும் உடஞ்சி போகாது கறி. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிட்டோம். தண்ணி 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி, 1:2 ரேஷியோ தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா 1 பங்கு அரிசிக்கு 1.25 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பிரியாணிக்கான ஒலை நல்லா மலமலன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்திடுங்க. இன்றைக்கி 1 கிலோ சிக்கனுக்கு நான் 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன்.
நீங்களும் இதே விகிதத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, இப்போ எல்லா தண்ணியையும் அரிசி எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணியை வந்து அப்சைட் டவுனாக, அதாவது அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு நம்ம தம் போடுறதுக்கு இதை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி அரிசியை உடைச்சிடாமல் மெதுவாக கிளறி விடணும். பிரியாணி செய்யும் போது வாட்டர் ப்ரொப்போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தண்ணி கூட போயிட்டாலும் நம்மளுக்கு பிரியாணி குழஞ்சிட்டு டேஸ்ட்டே வீணாக போயிடும். இப்போ நம்ம மீதம் இருக்கிற 100 மில்லி நெய்யை நம்ம பிரியாணி மேலே சேர்த்துட்டு தம் போட்டுடலாம். தம் வந்து நம்ம 20 நிமிஷம் போட போகிறோம். இதுக்கு மேலே நான் தண்ணி ஃபில் பண்ணி இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கன் பீசஸ் எல்லாம் பயங்கர சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உடையில. ஸோ இந்த பிரியாணியை இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெலிஷியஸான பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.